ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு குழந்தையே, இறுதி வரை இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு. இத்தனை நாட்களாக எதற்காக நீ பிடிவாதமாக காத்திருந்தாயோ அது நடக்கப் போகின்றது. அது நடக்கும் சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆம் செல்லமே, உன்னுடைய கண்களுக்கு நான் தெரியவில்லை என்பதனால் நான் உன்னை விட்டு தூரமாக நிற்கிறேன் என்று நீ நினைக்கின்றாயா? உன்னுடைய கண்ணீரை பார்த்துவிட்டு எப்படி நான் உன்னை விட்டு விலகி நிற்பேன்? என்னுடைய உயிரல்லவா நீ? உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நிலையில்லாத ஒன்று, எதுவும் நிரந்தரமில்லை என்று பலமுறை நான் உனக்கு கூறினேன். ஆனால் நீ அதை முழுமையாக நம்பவில்லை. இன்னும் உன்னுடைய துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்றுதானே வருந்துகின்றாய்? வாழ்க்கை பாடம் எதிர்கொள்ளும் துன்பத்திலும் அதிலிருந்து கிடைக்கும் அனுபவத்திலுமே பெறப்படுகின்றது. நீ துன்பங்களை எதிர்கொண்டு விட்டாய், அனுபவங்களை பெற்றும் விட்டாய். எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும், எத்தனை தடைகள் தடங்கல்களை உருவாக்கினாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டாய். ஆனால் பிடிவாதமாக உன்னுடைய நிலையில் நீ நிற்கின்றாய். எனக்கு எது வேண்டும் என்று கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்கின்றாய். உன்னுடைய மனதை மாற்ற பல நிகழ்வுகள் நடந்தாலும் உன்னுடைய மனதை திடமாக வைத்துக் கொண்டுள்ளாய். நீங்கள் எனக்கு வேறு எந்த மாற்றும் தர வேண்டாம், கேட்டதை மட்டும் கொடுங்கள் அப்பா என்று அதிகாரமாகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இத்தனை பிடிவாதமாய் நீ இருக்கும் போது உனக்கு பிடித்ததையே நான் தரவும் முன் வந்துள்ளேன். எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் கேட்பதை தராமல் நான் இருந்ததில்லை. அதற்கான கால நேரம் வரும் வரை காத்திருங்கள், பொறுத்திருங்கள் என்றுதான் கூறுவேன். இதை தர இயலாது என்று நான் எப்போதும் எதையும் நான் கூறியதில்லை. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் என்னிடமிருந்து நிறைவாக ஆசிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நீயும் என்னுடைய ஆசிகளை நிறைவாக பெற்றுவிட்டாய். உனக்கான நல்ல நேரம் வந்தே விட்டது. நீ வாழ்க்கையில் உயரும் நேரம் வந்து விட்டது. இனி நீ செல்லும் பாதை வெற்றி பாதை. அதில் நீ வெற்றி கனியை சுவைக்கவும் போகின்றாய். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்து விட்டது. எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் எந்த மாற்றமும் உன்னுடைய மனதில் ஏற்படாமல் பிடிவாதமாக இருக்கின்றாய். உன்னுடைய அழுத்தமான அன்பான இந்த பிடிவாதத்தையுமே கூட நான் ரசிக்கின்றேன். இதோ இந்த நொடி நான் கூறுகின்றேன். நீ என்னிடம் இத்தனை காலமாக கேட்டுக்கொண்டிருப்பதை நான் நிச்சயம் செய்து தருகின்றேன். சந்தோஷம்தானே? நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நினைத்து சந்தோஷத்தோடு வாழ தயாராகு. ஏனென்றால் உன்னிடம் இல்லாததையும் நீ இழந்ததையும் கூட இப்போது வேறொரு வடிவில் உன்னுடைய பெருமாள் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். இப்பொழுது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கின்றேன் என் குழந்தையே, கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக வரப்போகின்றது. இப்போது நீ சாதாரணமாக நினைக்கும் இந்த உன்னுடைய வாழ்க்கை கூட பல பேருக்கு இன்னும் கனவாகத்தான் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட மாட்டோமா என எத்தனை பேர் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் உன்னுடைய அப்பா நான் அறிவேன் என் செல்லமே. நீ எந்த காரணத்தை கொண்டும் என் வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிட வேண்டும், முன்னேற்றமான வாழ்க்கையை நான் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தவறான பாதையில் செல்ல யோசிக்காதே. தவறான வழியில் கூட்டத்தோடு சேர்வதை காட்டிலும் சரியான பாதையில் நீ தனியாக செல்வதே சிறப்பானதாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக அமைத்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கை சில நேரங்களில் தகர்ந்து போய் அது நீ செய்யும் செயல்களில் வெற்றியை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நான் சவால் விட்டு சொல்வது போல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய சவால்களை சந்திக்கத்தான் போகின்றாய். அதை எதிர்கொள்ளும் சக்தியை நீ பட்ட கஷ்டமும் தோல்விகளும் தான் உனக்கு கொடுக்க போகின்றது. ஆம் தங்கமே, நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய அனுபவங்களும் உனக்கு கிடைத்த தோல்விகளும் எல்லாமே சேர்ந்து விரைவில் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது.
இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாமல் சில விஷயங்களை இழந்துவிட்டாய். பல உண்மைகள் மனதிற்குள் இருந்தும் கூட அதை எல்லோரிடமும் வெளிப்படுத்த முடியாமல் சொல்ல முடியாமல் நீ திணறிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நம் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களா என்று உன்னாலேயே நம்ப முடியாத அளவிற்கு பல துன்பங்களையும் துயரங்களையும் நீ அனுபவித்து விட்டாய். சில சந்தோஷங்கள் கிடைத்தும் கூட அதை அனுபவிக்க முடியாமல் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இழப்புகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நிறைத்து வைத்திருக்கின்றதல்லவா? வருந்தாதே என் செல்லமே. தேவை தேவை என்று நீ நினைத்த விஷயங்களெல்லாம் இது நமக்கு அவசியமாக தேவைதானா என்று யோசிக்க வைத்து விடுவதுதான் வாழ்க்கையும் சூட்சமம். வருந்தாதே. நீ தேவை என்று நினைத்ததையும் உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் உன்னுடைய மனம் போலவே நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன்னை குறை சொல்லி குற்றம் கண்டுபிடித்து கஷ்டப்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். அதை பற்றியெல்லாம் பெரிதுபடுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ முயற்சி செய். உன்னுடைய விருப்பப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால் யாராலும் உன்னை எதுவும் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த சந்தோஷமான துன்பமான கடந்து வந்த நாட்களையும் மாற்ற முடியுமா? முடியாதுதானே. ஆனால் இனி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உன்னால் தீர்மானிக்க முடியும். ஆம் தங்கமே, இது நாள் வரையில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாக இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ சுலபமாக வாழ்ந்து விடுவாய். எல்லாமே உனக்கான சந்தோஷ நிகழ்வுகளாக மாறப்போகின்றது. இப்போது ஒரு உண்மையை நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். வாழ்க்கை என்பது நாணயத்தை போலதான். அந்த நாணயத்தின் ஒரு பக்கம் இன்பமாகவும் ஒரு பக்கம் துன்பமாகவும் இருக்கும். ஆனால் ஒரு சமயத்தில் நாணயத்தின் ஒரு பக்கத்தை தான் உன்னால் பார்க்க முடியும். ஒரு பக்கம்தான் உன்னுடைய கண்களுக்கும் தெரியும். அந்த முழுமையான இன்ப பக்கங்களை நீ பார்க்க வேண்டுமென்றால் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த துன்ப பக்கத்தை கடந்து வர வேண்டும் என்றெல்லாமே. இப்போது கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் விரைவிலேயே இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இன்னொரு பக்கத்தை நீ பார்க்க போகின்றாய். எல்லோரும் உன்னை மதிக்க வேண்டும், எல்லோரும் உனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என மற்றவர்களிடமிருந்து நீ அந்த மதிப்பை கூட எதிர்பார்க்காதே. ஏனென்றால் மற்றவர்கள் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதுமில்லை, மற்றவர்கள் உன்னை குறை சொல்லி இகழ்ந்து பேசுவதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதுவாக இருக்கின்றாயோ, உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதுதானே உனக்கு அமையும். மற்றவர்களின் வார்த்தைகளும் செயலும் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது என்பதை புரிந்து கொண்டு நீயே என்பதை புரிந்து கொள். மேலே விழும் அருவியிலிருந்து கொட்டும் நதி நீரானது முன்னோக்கி போகுமே தவிர ஒரு நாளும் பின்புறமாக திரும்பி போகாது. எனவே நீ நதி போல வாழ முயற்சி செய். முன்னேற்றத்தையும் முன்னேற்ற பாதையையும் மட்டுமே நீ யோசிக்க வேண்டுமே தவிர கடந்த காலத்தை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு எதிர்காலத்தில் உன்னுடைய கவனம் முழுவதும்